அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு, ஸ்டாலின் ஆட்டம் முடிந்தது. இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோடு தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கு. இருந்தாலுமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும் விதமாக திமுக பார்த்தீங்கன்னா செய்து வராங்க. ஸோ இதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை தேடி தந்திருக்கு இல்லையா? ஸோ ஆட்சியே உட்கார முடியாத அளவிற்கு திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதியுடைய வாய்க்கொழுப்பால் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இந்த கரூர் வழக்கின் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை ஏற்படுத்தி தந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா திமுக தான் இது செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கே பார்த்திங்கன்னா இது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவை நம்பினார். தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சி வராது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காசும் எந்த ஒரு அரசியல் முன்னோவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டங்கள் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட்டங்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்து ஒரு மிகப்பெரிய நாடகம் திமுக ஆடியிருக்கு. இந்த நாடகத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறதாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான அனைத்து முன் ஏற்பாடுகளுமே இப்போ நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரகசியமாகவே இருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்களில் கட்டாயம் அறிவிக்கப்படும் அப்படின்றதும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலுமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லை அப்படின்ற சொல்லியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவிலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா வளையம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருந்தனால டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சந்தித்து ராகுல் காந்தி பேசியதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கட்டாயம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செயல்பட போகுது. இது உறுதியாக தான் இருக்குது. 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றத மக்கள் மனதில் ஏற்படுத்தும் விதமாக தான் இப்போ செயல்படுது. இருந்தாலும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாரு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.